إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. உடலுறவில் ஈடுபடும் போது அல்லாஹ்வை திக்ர் செய்யலாமா, அவனது பெயர் கூறி அழைக்கலாமா? அதேபோன்று அதான் இகாமத்தின் போது உடலுறவில் ஈடுபடலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமிலே 3வது பாடத்தின் 31வது தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் ஆகும். குளிப்பு கடமையான நிலை உட்பட அது அல்லாத நிலைகளில் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று இந்த ஹதீஸிற்கு ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞர் இமாம் நவவி அவர்கள் தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இங்கு முன்வைக்கப்பட்ட கேள்வியாகிய உடலுறவின் போது அல்லாஹ்வை திக்ர் செய்வது பற்றி அந்த இமாம் கூறுகின்ற போது இது மக்ரூஹ் என்ற ஒரு வெறுக்கத்தக்க காரியமாகும், இருந்தாலும் இதனை செய்தால் பாவம் கிடையாது என்ற அவர்களுடைய ஃபத்வாவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எப்படியோ நபியை பின்பற்றி நடப்பதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு வழி கிடையாது. வஹி மூலம் பேசிய நபி அவர்கள் தருகின்ற சட்டங்கள் தான் இஸ்லாமிய சட்டமாகும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்ற விடயத்தை குர்ஆனின் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனம் கூறுகின்றது. எல்லா நிலைகளிலும் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள் என்ற பொதுவான இந்த ஹதீஸ் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்த நபி அவர்கள் உடலுறவின் போது நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்களா என்றால் அப்படி ஹதீஸ் கிடையாது. உடலுறவின் மூலம் குளிப்பு கடமையாகின்றது என்பதை தெளிவுபடுத்திய நபி அவர்கள் குளிக்காத நிலையில் உடலுறவின் பின்னர் உலக காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் கூட அசிங்கங்கள் பட்ட இடங்களை துப்புரவு செய்து உது செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை கூறியிருக்கின்றார்கள். குளிப்பு கடமையாவதை விட தொழுவதாக இருந்தால் உது செய்ய வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துகின்ற சிறுநீர் கழிக்கும் போது நபி அவர்களுக்கு சலாம் சொல்லப்பட்ட போது சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலே நபி அவர்கள் சலாத்திற்கு பதில் கூறவில்லை, அந்த இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை. எனவே இந்த பின்னணியில் குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டலிலே அல்லாஹ்வை உடலுறவின் போது நாவினால் திக்ர் செய்வதென்பது இது இஸ்லாம் கற்றுத் தருகின்ற வழிமுறை கிடையாது, இது சரியானதல்ல. அதே நேரத்தில் திக்ர் என்பது 2 வகைப்படும். திக்ர் என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது கருத்து. உள்ளத்திலே அல்லாஹுடைய நினைவு இருப்பது, அவன் பற்றிய எண்ணம் இருப்பது, அதன் அடிப்படையில் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை பேணி நடப்பது, இது உடலுறவு கொள்ளுகின்ற நேரம் உட்பட ஒவ்வொரு வினாடியிலும் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும். இது தனியான விடயம். நாவினால் திக்ர் செய்வதை பொறுத்தவரையில் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்த நபி அவர்கள் உடலுறவின் போது அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை. உடலுறவின் மூலம் குளிப்பு கடமையாகின்றது. உடனடியாக குளித்து விட்டால் அதன் பிறகு எல்லா நேரங்களிலும் நபி அவர்கள் திக்ர் செய்வார்கள் என்பதன் அடிப்படையில் குளிப்பு கடமையாகி குளித்ததன் பிறகு தாராளமாக திக்ர் செய்யலாம். இது நாம் அறிந்த விடயம். குளிப்பு கடமையான ஒருவர் குளிக்காத நிலையில் அசுத்தங்களை நீக்கி உது செய்து கொண்டால் அதன் பிறகும் அவர் தாராளமாக நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் உட்பட இவ்வாறு குளிப்பு கடமையான ஒருவர்
வெறும் உதுவை மட்டும் செய்திருந்தால் அதன் பிறகு அவர் குர்ஆன் ஓதுவது உட்பட எல்லா வகையான அல்லாஹ்வுடைய திக்ரையும் அவர் செய்ய முடியும். இதனைத்தான் நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு குளிப்பு கடமையான ஒருவர் குர்ஆன் ஓதுவதிலே எந்த குற்றமும் கிடையாது என்பதை என்ற அந்த சரியான தீர்ப்பை கூறியிருக்கின்றார். மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அல்லது இவ்வாறு குளிப்பு கடமையானவர்கள் அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடாது, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடாது என்பன போன்ற சட்டங்களை பெரும்பாலானவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி நபி அவர்கள் தடுத்தார்களா, அது பாவம் என கூறினார்களா என்றால் அப்படி எதுவுமே கிடையாது. எனவேதான் நபி தோழர்கள் அதுபோன்று அடுத்த தலைமுறையினராகிய தாபியின்கள் இந்த விடயத்தில் பல அறிஞர்கள் இந்த உண்மைகளை கூறியிருக்கின்றார்கள். இதுபோன்ற சில விடயங்களை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியிலே மாதவிடாய் ஏற்பட்ட பெண் ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும், காபாவை தவாப் செய்வதை தவிர என தலைப்பிட்டு அதன் கீழ் இதுபோன்ற செய்திகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹும் தூதரும் தடை செய்யாத விடயங்களை இஸ்லாத்திலே அவை தடுக்கப்பட்டவை என்று சட்டம் சொல்வதை தவறு என்பதை இமாம் புகாரி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் உடலுறவின் போது நாவினால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்த நபியுடைய வழிமுறை அல்ல, அதனை தவிர்ப்பதே முறையாகும். அதன் மூலம் கடமையாகின்ற குளிப்பை நாம் தாமதப்படுத்தினாலும் அசிங்கங்களை அப்புறப்படுத்தி உது செய்து கொண்டால் அதன் பிறகு தாராளமாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். உள்ளம் உட்பட நாவினால் நாம் விரும்பிய திக்ர்கள் அவற்றில் ஒன்றாக அல் குர்ஆன் ஓதுவதும் அமைகின்றது. அதே போன்று உடற்தேவை உடற்பசி இருக்கின்ற நிலையில் அதான் சொல்லப்படுகின்றதா, இகாமத் சொல்லப்படுகின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதனின் 2 பசிகளில் ஒன்றாகிய வயிற்றுப்பசி ஏற்பட்ட ஒருவர் தனக்கு முன்னால் உண்ணுவதற்கான உணவும் இருக்கின்ற நிலையில் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் கூட முதலிலே இந்த சாப்பாட்டை உண்ணுமாறுதான் நபி அவர்கள் கூறினார்கள். தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய நினைவிலே நிறைவேற்றப்பட வேண்டிய விடயம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னால் எங்களது சிந்தனைகளை திருப்பக்கூடிய விடயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அவ்வாறானவற்றில் ஒன்றுதான் உடலுறவு தேவை என்பதாகும். எனவே உடலுறவு தேவை ஏற்பட்ட நிலையில் முதலிலே நாம் அதனை முடிக்காமல் தொழுகைக்கு செல்வதென்பது இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு முரணாகும். இதற்கு மற்றொரு உதாரணம் மலம் கழிக்க வேண்டிய தேவை அல்லது சலம் கழிக்க வேண்டிய தேவை. இது மனிதனுடைய சிந்தனையை அந்த தேவைகளின் பால் தான் தூண்டிக் கொண்டிருக்கும். எனவே மலசலத்தை அடக்கிக் கொண்டு தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இதே அடிப்படையில் உடற்பசியாகிய உடலுறவு தேவை ஏற்படுகின்ற போது முதலிலே அந்த தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதான் கூறப்படுகின்ற இகாமத் கூறப்படுகின்ற நேரமாக இருந்தாலும் சரியே, முதலில் இந்த தேவையை நாம் நிறைவேற்றிவிட்டு குளித்துவிட்டு நாம் தொழுகைக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் உண்மையான தொழுகையை நாம் தொழ முடியும். அதாவது அல்லாஹ்வுடைய நினைவோடு தொழுவதற்கு உடற்பசியாகிய இந்த பசி ஏற்பட்ட நிலையில் அதனை நிறைவேற்றுவதற்குரிய ஆகுமான வழி இருக்கின்ற நிலையில் உடலுறவு தேவையை நிறைவேற்றாமல் தொழுகைக்கு செல்வது இஸ்லாம் கூறுகின்ற தொழுகையை நாம் தொழ முடியாத நிலையாகும். மலசலம் கழிக்கின்ற தேவை, வயிற்றுப்பசி ஏற்பட்டு உணவு இருக்கின்ற வயிற்றுப்பசியுள்ள நிலை, அதே போன்றுதான் உடற்பசி ஏற்பட்டு அதனை நிறைவேற்றுவதற்குரிய ஆகுமான வழி இருக்கின்ற போது இதுபோன்ற தேவைகளை முடித்ததன் பிறகுதான் நாம் தொழுகையின்பால் செல்ல வேண்டும் என்பதே இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்.